ஹிப்னோதெரபில நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பார்ட் பலருக்குமே. ஸோ அது மாதிரி இருக்கிறதுல நம்ம எப்படி முன்னேற்றத்திற்கு ஒரு வழியாக செல்வதற்கு இந்த ஹிப்னோதெரபி அப்படின்றது எந்த மாதிரியானலாம் யூஸ் ஆகும்? வாய் வார்த்தைகள் மூலமாகவே ஒருத்தரை ஆழ்நிலை கொண்டு போக முடியும். அப்புறம் ஒருத்தரை ஒரே விஷயத்துல கவனத்தை குவிக்க வச்சு ஆழ்நிலை கொண்டு போக முடியும்ன்ற ஒரு கான்செப்டை சொல்றாரு. தூக்கத்துக்கான கிரேக்க கடவுள் ஹிப்னோஸோடைய பேரை வச்சு ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். லேட்டரான அவர் ரியலைஸ் பண்றாரு ஹிப்னாட்டிசத்துக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஆன்மீக அனுபவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மெல்லிய நூலளவு தான் வித்தியாசம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது என்னன்னு தெரியாததுனால அது ஏதோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் நினச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சைக்காட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நமக்கு ஏதோ கடவுள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா மனம் தான். நீங்க ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, அரசியல்ல இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது மனம் தான். ஹிப்னோசிஸ் மூலமா அந்த மனசை எப்படி பயன்படுத்துறது, எப்படி நமக்கு தேவைக்கு ஏற்றபடி அந்த மனசை மாற்றி அமைக்கிறதுன்றது ஹிப்னோசிஸ்ல நிறைய விஷயம். அப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி அதை ஆன்மீக ரீதியாகவும் கொண்டு வர முடியும். நம்ம கூடயே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம், செல்ஃபா எப்படி நம்ம வந்து உணருதல் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வர முடியும், ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு எப்படி வர முடியும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தியானம் பண்ணலாம். இன்டர்னலாக காட்டுற மாதிரி ஒரு கேள்வி வச்சு நல்ல ஒரு ஆழ்நிலை தியானம் அவங்களால பண்ண முடியும்னா தியானத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக பதில் வரும். ஏன்னா தியானத்தில் தான் மனம் வந்து ரொம்ப ஆழ்நிலைக்கு போகும். இப்போ அவங்க சொல்கிற விஷயம், பேசுகிற விஷயம் எல்லாமே வந்து கான்ஷியஸாக பீட்டா ஸ்டேட்டில் இருப்பாங்க. மெடிடேஷன்லாம் போனீங்கன்னா ஆல்ஃபா போகும், இன்னும் டீப்பாக போனால் தீட்டா வரையோட போகலாம். அப்போ அந்த நிலையில் இருக்கும் போது உங்களுக்கு சரியான பதில் தான் கிடைக்கும். எனக்கு வந்து நான் என்ன இதோ தெரியல, எனக்கு நான் காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போன ஜென்மத்துல அவங்க என்ன மாதிரியான விஷயம் இருந்தாங்க, அப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, அதனால அவங்க இந்த மாதிரி இருக்காங்களா? உங்களுக்கு அந்த ஹிப்னோசிஸ்ல பாஸ்ட் லைஃப் போக முடியுமான்னா போக முடியும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த பாஸ்ட் லைஃப் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் ஹிப்னாட்டிக் ஸ்டேட் தேவை. ஒரு பர்சன் வந்து பாஸ்ட் லைஃப் கொண்டு போயிட்டு அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க, எந்த டேட்ல பிறந்தாங்க, இது எல்லாத்தையுமே வந்து கேட்டு நோட் பண்ணிக்கிட்டாங்க என்னுடைய மாஸ்டர். அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா அதை எழுதுனதெல்லாம் அப்படியே கொடுத்து இதை வந்து செக் பண்ணி பாருங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பர்சன் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல அந்த பீரியட்ல யார் யார் இருந்தாங்க, அவர் அந்த ஊருக்கு போனதே கிடையாது, இவருடைய பேரு, இவருடைய அப்பா அம்மா பேரு, இவருடைய பசங்க பேரு, அதெல்லாமே அவருக்கு மைண்ட்ல இருந்தது. அதை போய் அங்க போய் வெரிஃபை பண்றாரு, அது கரெக்டா மேட்ச் ஆகும். நமசிவாய. இப்போ இந்த ஒரு பாட்காஸ்ட்ல நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பலருக்குமே ஒரு டவுட் இருக்கும். தினசரி நம்ம கும்பிடக்கூடிய தெய்வங்களாகட்டும், நம்ம தேவதைகளாகட்டும், நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களாகட்டும், இதெல்லாம் பலிதம் தருகிறதா, தெய்வம் என்னுடன் இருக்கிறதா, எனக்கு வந்து கனவுல தெய்வம் வருகிறது, இதுக்கு உண்டான அறிகுறி இருக்கே, இது என்ன, இது அர்த்தம், என் வீட்டுக்குள்ள ஏதாவது தெய்வம் இருக்கிறதா என் கூடயே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குலதெய்வத்தை வந்து நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, இல்ல குலதெய்வத்தோட அருள் எனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு தெய்வ நிலை அப்படின்ற மாதிரியான, தெய்வ நிலை அப்படின்றனா வந்து ஒரு மோட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ, ஒரு முக்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ இல்லாம ஒரு இறை உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு அதீத உச்சக்கட்ட நிலையை நாம் அடைய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பலருக்குமே இருக்கும் அல்லவா? ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கும் சரி, அது மாதிரியான நிலையை அடைவது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சரி இப்பொழுது இந்த ஒரு உரையாடலில் நாம் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கபிலன் சாணக்கியா. உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும் ஹிப்னோதெராபிஸ்ட். ஹிப்னோதெராபிஸ்ட் அப்படின்னாலே வந்து அது ஹிப்னாட்டிசம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது. நீங்களே உங்களுக்கு உணர்வதற்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், ஆழ்மனம் பற்றின நிறைய விஷயங்களும் இப்ப இந்த ஒரு நாள்லயே நமக்கு வந்து தெரிய போகிறது. ரொம்ப டெக்னிக்கலா இருக்குமோ, இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட எனக்கு முதல்ல இருந்தது. பட் இந்த வேல் மாறல் அப்படின்ற மாதிரியான எளிய முறை அப்படின்ற மாதிரியான விஷயமா கொடுக்கும்போது அதை ரொம்ப நல்லா நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தினோட தைரியத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு நமசிவாய சார். ஐயா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 வருஷமா தெரியும். என்னுடைய 2வது புத்தகத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. சனீஸ்வர ரகசியங்கள் முதல் புத்தகம், 2வது புத்தகம் தாந்திரிக ரகசியங்கள் இல்லையா, தாந்திரிக ரகசியங்கள் அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அதுல இருந்தே வந்து ரெகுலரா நாங்க நிறைய பாட்காஸ்டும் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு அவரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்லையும் சரி, அந்த மாந்திரிகம் அப்புறம் அந்த ஆழ்மனம் ரீதியான நிறைய விஷயங்களை பத்தி எல்லாமே பேசியிருக்காரு.
கிட்டத்தட்ட 25 லட்சம் பார்வையாளர்களை தாண்டி போன வீடியோஸ் எல்லாம், அவரோட வீடியோஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ ரொம்ப நிறைய விஷயங்களை எளிதாக உங்களுக்கு எடுத்து கூறுவதா மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்க போகுது. ஸோ அந்த பாட்காஸ்ட் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி உபயோகிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, இது ஒரு கலந்துரையாடல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இன்டர்வியூ கிடையாது, இது ஒரு கலந்துரையாடல். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இது தெளிவாக புரியும். சார், இப்போ இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் ஹிப்னோதெராப்பி அப்படின்றது, ஹிப்னாட்டிசம் அப்படின்றது நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம இப்போ இன்ஸ்டாலையும் சரி அல்லது யூடியூப்லயும் எதுலயோ ஒன்று பாக்குறாங்க, சும்மா இப்படி நடந்துட்டே வரும்போது ஒரு தட்டி உடனே அவங்க விழுந்துடுற மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ ஹிப்னோட்டிசம் அப்படின்றாலும் அதுக்கும் இறை உணர்வுக்கும் என்ன சம்பந்தம் எல்லாம் கூட ஒரு சில பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி தட்டினோன்னு அப்படி கீழே விழுற மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ண முடியுமா? அதுக்கும் இப்போ இந்த ஹிப்னோதெராப்பி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் உண்டான ஒரு மாறுபாடு இதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரியான ஒரு விஷயத்தையும் சரி, இதுல இந்த ஹிப்னோதெராப்பில நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பார்ட் பலருக்குமே. ஸோ அது மாதிரி இருக்கிறதுல நம்ம எப்படி முன்னேற்றத்திற்கு ஒரு வழியாக செல்வதற்கு இந்த ஹிப்னோதெராப்பி அப்படின்றது எந்த மாதிரியானலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம விளக்கிடலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹிப்னாட்டிசம் இந்த வார்த்தையை கொடுத்தது ஜேம்ஸ் பிராய்ட் அப்படின்ற ஒரு டாக்டர் தான். ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்றது. அவர் அந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்றதுக்கு மேஜரான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்னோஸ் அப்படின்றது கிரீக் காட் ஆஃப் ஸ்லீப், தூக்கத்துக்கான கிரேக்க கடவுளுடைய பெயர் தான் ஹிப்னோஸ் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஹிப்னோட்டிசம்ன்ற ஒரு கான்செப்ட் அவர் முதல் முறையாக அவர் கண்டுபிடிக்கும் போது, அது மெஸ்மரிசம் தான் அது வரைக்கும் இருந்துச்சு. அதை அவர் ரொம்ப அப்சர்வ் பண்ணி, மெஸ்மரிசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கு, அதுல எந்த ஒரு அறிவியலும் கிடையாது அப்படின்றத இவர் ஒரு டாக்டர், ஒரு அலோபதி டாக்டர் இவர் அதை ப்ரூவ் பண்ணி எல்லாமே சஜஷன்ஸ் மூலமாவே செய்ய முடியும். ஒருத்தர் ஆழ்நிலைக்கு கொண்டு போறதுக்கு மெஸ்மரிசம்ன்றது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது தேவையில்லை, வெறும் சஜஷன், வாய் வார்த்தைகள் மூலமாகவே ஒருத்தரை ஆழ்நிலை கொண்டு போக முடியும். அப்புறம் ஒருத்தரை ஒரே விஷயத்துல கவனத்தை குவிக்க வச்சு ஆழ்நிலை கொண்டு போக முடியும்ன்ற ஒரு கான்செப்டை சொல்றாரு. சொல்லி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் மெஸ்மரிசம்ன்றது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இவர் அதுக்கு வேற மாதிரி பேர் வைக்கணுன்றதுனால கிரேக்க கடவுள், தூக்கத்துக்கான கிரேக்க கடவுள் ஹிப்னோஸுடைய பேரை வச்சு ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. லேட்டரான அவர் ரியலைஸ் பண்றாரு, ஹிப்னாட்டிசத்துக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஓகே. அவர் அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ளார அந்த பேர் உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. அதனால அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவர் அந்த பேரை மாற்ற முடியல. சரி, ஓகே, இருந்துட்டு போட்டு அவர் அப்படியே விட்டுட்டாரு. பட் உண்மையிலேயே ஹிப்னாட்டிசம்ன்றது பாத்தீங்கன்னா தூக்கம் கிடையாது. அப்ப அந்த கிரேக்க கடவுளுக்கான பெயர் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தாருன்னா, அப்போ அவர் பிலாங்ஸ் டு கிரீக் அந்த அந்த டாக்டர் அது மாதிரியா இல்ல? மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் கிரீக் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டாக்டருடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் அந்த நாகரோட சிம்பிள், நம்மளுடைய நாகரோட தான் அவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லுவோம். இது கடுஷியஸ் பேரு. அதுக்கப்புறமா இன்னொரு ஆம்புலன்ஸ்ல ஒரு சிம்பிள் இருக்கும், ராட் ஆஃப் ஆஸ்கிலேபியஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா எகிப்து கடவுள்கள், கிரேக்க கடவுள்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தான் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படிதான் அந்த மாதிரியும் அவர் கொண்டு வந்திருந்தாரு. அது அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அது அப்படியே பெரிய அளவுல பரவ ஆரம்பிச்சது. மோஸ்டா டாக்டர்ஸ் நிறைய அந்த பீரியட்ல எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக பிரச்சனைகள் தீர்க்க முடியுது அப்படின்றத பார்த்தாங்க. ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களை ஆழ்நிலைக்கு கொண்டு போகும்போது சரி, அவங்க அந்த இடத்துல நடந்துக்கிற விதமும் சரி, கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்றதுனால அதை திரைப்படங்கள்ல வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. இப்போ ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த கான்செப்டை எப்படி பெருசாக்க முடியுமோ அதை பெருசாக்கி அதுக்கு நிறைய ஜோடிச்சு ஃபைனலா கொடுக்குற மாதிரி தான் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு, திரைப்படங்கள் எல்லாமே. அது மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணது தான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் வந்த படம் ஹிப்னாட்டிசம் பேஸ் பண்ண படம்னு பாத்தீங்கன்னா ஸ்வெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுலதான் முதல் முறையா ஹிப்னாட்டிசத்தை பத்தி காட்டுறாங்க. அது ஒரு நாவல் பேஸ் பண்ணது, ட்ரில்பின்ற ஒரு நாவல் பேஸ் பண்ணது. பட் அதில் ஒரு வில்லன் அப்படியே ஒருத்தரை ஒரு பொண்ணை ஹீரோயினை ஹிப்னடைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரியான கான்செப்ட் நிறையா இருக்கும். பட் அது முழுக்க அது கற்பனை சார்ந்த ஒரு விஷயம்தான். டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமே அது கிடையாதுன்றது அவங்க ரியலைஸ் பண்ண வருது. அதுக்கப்புறமா திரைப்படங்கள் நிறைய அடுத்தடுத்து ஹிப்னாட்டிசம்னாலே மயக்கிறது, வசியப்படுத்துறது அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்ட அந்த இப்படி சொடக் போட்டோன்னா அவங்கள அப்படியே கொண்டு போறது, மயக்க வர வைக்கிறது, ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா வேற கேட்டகரிக்குள்ளார வருது. என்னன்னா ஹிப்னோசிஸ் பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியில இருக்கும் மேஜரா.
ஒன்று வந்து ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ், இன்னொன்று கிளினிக்கல் ஹிப்னாசிஸ், இன்னொன்று ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ். இதில் இந்த ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ்ன்றது தான் ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு கான்செப்ட். என்னன்னா மோர் லைக் மேஜிக் மாதிரி தான். ஒரு மெஜிஷியன் எப்படி ஒரு ஸ்டேஜில் மேஜிக் பண்ணுறாரோ அதே மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இந்த ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் அப்படின்றது. இந்த மென்டலிஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா நம்ம? மென்டலிஸ்ட்ன்றது அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் மென்டலிஸ்ட். எர்லியர் வெர்ஷன் வந்து ஸ்டேஜ் மெஜிஷியன். ஸோ அவங்களுக்கு வந்து சில ப்ராப்ஸ் தேவை, ஸ்டூஜஸ் தேவை. ஸ்டூஜஸ் அப்படின்ற போது அவங்களுடைய ஆளே ஒருத்தர் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸ்ல வந்து இந்த ஒரு சில இந்த வடிவேல் படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணோன்னா ரத்தங்கைக்கு அது வந்து அவனுடைய ஆளாவே இருக்கும். அது நமக்கே இங்க ரோட்ல எல்லாம் நடக்கிறது உண்டு, நிறைய கிராமத்துல இருக்க அந்த மாதிரியான விஷயம் எல்லாம். அவங்கள வந்து அவனுடைய ஆள் உள்ள அதை ஸ்டூஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேஜிக்ல வந்து யூஸ்வலா பயன்படுத்துறது உண்டு. அதான் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். அது வந்து தப்பானதுன்னு இல்லை. மேஜிக்னாலே அதெல்லாமே ஏமாத்துறது தான், அவ்வளவுதான். ஈவன் மென்டலிஸ்ட்ங்கிறதே அப்படிதானே. மென்டலிஸ்ட்ங்கிறதே வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இது அவ்வளவுதான். ஜஸ்ட் இட் இஸ் ஒரு ரோட் ஷோ மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. பல்வேறு ஏன்னா அதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா அதை படிச்சுக்கிட்டேன். ஏன்னா அது இதுக்கும் ஏதாவது இந்த மைண்ட் தெராப்பி மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் ஏதாவது, ஏன்னா சிலர் வந்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நம்மளும் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட இந்த சப்கான்ஷியஸ் ரிலேட்டட் மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டட்லாம் நிறைய பேசுறோம், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம், நிறைய பதிவுகளும் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரியான விஷயம் பயிற்சிகளும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அதுல ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ந்து இருக்குமோ, நமக்கு தெரியாத ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரியான விஷயமா அதுவும் நான் வந்து எடுத்து பார்த்ததுல அல்டிமேட்லி வந்து ended up with seeing that it is just like a magic அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் தெரிஞ்சுது. அது மாதிரி இப்போ இந்த ஹிப்னோ தெராப்பி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்த்தோம்னா கிளினிக்கலாவும் நீங்க நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இறையருள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா வேற ஏதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஆவி பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா இப்போ ஜென்ரலாக சொல்லும்போது ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு விளக்கம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கிறதா? நாம வந்து இப்போ இந்த ஆடியன்ஸை வந்து நம்ம எப்படி இந்த ஹிப்னோ தெராப்பி அப்படின்றத ஸ்பிரிச்சுவாலிட்டியில விஷயத்துல கொண்டு வர போறோம்? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ முக்கியமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஆன்மீக அனுபவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மெல்லிய நூலளவு தான் வித்தியாசம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது என்னன்னு தெரியாததுனால அது ஏதோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் நினச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சைக்காட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும், ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நமக்கு ஏதோ கடவுள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரியில் வந்து ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கீசோஃப்ரீனியான்றது உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயங்களை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிற வருது. அதில் வந்து விஷுவல் ஹாலுசினேஷன் ஒன்று இருக்கும். விஷுவல் ஹாலுசினேஷன் வந்துச்சுன்னா அங்கே எதுவுமே கிடையாது, ஆனால் அவங்க கண்ணுக்கு ஏதோ இருக்கிற மாதிரியே தெரியும். ஆடிட்ரி ஹாலுசினேஷன் ஒன்று இருக்கு. ஆடிட்ரி ஹாலுசினேஷனால பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு குரல் கேட்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் எங்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ அதை வந்து அவங்க வந்து தனக்கு ஏதோ ஒரு பவர் வந்துட்டதாகவும் அதனால இப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எந்த ஒரு விஷயமே பண்ணாம அந்த மாதிரி வர்றதுன்றது மோஸ்டா வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு வந்து சரியான ஒரு மன ரீதியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும். ஏன்னா நிறைய பேர் சொல்றது ஒன்று, இந்த மாதிரி நான் எங்கெல்லாமோ போயிட்டேன், பேய் ஓட்டுறதுல இருந்து எல்லாமே பண்ணியாச்சு, எதுவுமே செட் ஆகலை அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய தமிழ் முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது வந்து ஒரு பழமொழியிலே சொல்லப்பட்டிருக்கும், நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. ஆமா. ஸோ கான்செப்ட் என்னன்னா அந்த பிரச்சனை உடல் நோயாகவும் இருக்கலாம், பேய் அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயமாகவும் இருக்கலாம். அப்போ ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். இது வந்து ரெண்டு விதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா அதை வந்து ஒரு சில பேசிக்கா ஒரு சில அனாலிசிஸ் பண்ணி ஓகே இது அவங்களுக்கு கேள்விகள் கேட்டு அதை வச்சு வந்து ஓரளவுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ பண்ணா ஓகே இது மன ரீதியான பிரச்சனைகளா அப்படின்ற போது அப்படி ட்ரீட் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து பேய் ஓட்டினாலும் தப்பு, பேய் ஓட்ட வேண்டிய இடத்துல வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் தப்பு. அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். பட் இது வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நிறைய இந்த பீரியட்ல வந்து நிறையவே இருக்கு. நமக்கு ரொம்ப அனுபவமே இருக்கு இந்த மாதிரியான விஷயத்துல. ரொம்ப பர்டிகுலரா சொல்லக்கூடிய அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒன்று ஒரு 1 இயர் முன்னால நடந்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம். இது வந்து என்னுடைய வேற ஒரு ஃபாலோவர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயமா சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் காமிச்சாச்சு. பையன் தான், சின்ன பையனா அரௌண்ட் 24 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சாச்சு. எதுவும் சரியாகலை. நிறைய இந்த மாதிரி வெவ்வேறு சுவாமியார்கள் இந்த சென்ஸ் டைரக்டா அவங்க அந்த மாதிரி ஒரு என்லைட்டன்ட் சோல் அப்படின்ற மாதிரி அவங்க போய் தேடி போகலை. ஜென்ரலா இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களா, ஒரு மாந்திரிகர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் பார்த்தாச்சு. பேய் ஓட்டுறவங்க இந்த மாதிரியான எல்லாம் போய் பார்த்தாச்சு. செய்வன் இருக்கிறவங்க எல்லாம் எதை பண்ணியும் சரியாகலைன்னு சொல்லிட்டு போட்டோ என்கிட்ட காட்டுறாங்க. சங்கிலி போட்டு கட்டியிருக்கு. எனக்கு வந்து இது உங்ககிட்ட கொண்டு வரதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது குருஜி. பட் அவங்களுக்கு வேற வழி இல்லை, ரொம்ப தவிக்கிறாங்க. ஒரே பையன். ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, எப்ப இந்த பையனுடைய விஷயத்தை யார் எடுக்கிறாங்களோ நான் சரி பண்றேன்ட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. சம்ஹவ் அவங்களுக்கு வந்து யாருமே வந்து இதுல ஒரே ஒருத்தர் தான் ஏஜ்டு பர்சன்ஸ், 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அந்த முஸ்லீம் முறைப்படி, இஸ்லாமிக் முறைப்படி எடுக்கக்கூடியவர், அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆட்பட்டுட்டார். வேற ஒரு 2 பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி சடனா வந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயமா. இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் சொன்னேன்னா நீங்க இதை எடுத்துக்கிறதுக்காக ஒரு கேள்வியா நீங்க வந்து நினைச்சுக்கலாம். பட் ஆனா நான் இப்ப சொல்லும் போதே இதையும் சொல்லிடணும் இல்லையா கண்டிப்பா அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணினோம். அவர்களுக்கு உண்டான என்னென்ன விஷயம் செய்யணுமோ அது மாதிரியான விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு நோ இஸ் ஆல் ரைட், வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம். சமீபத்தில் வந்து வேற ஒரு இதுல வந்து பார்த்தோம்னா, அவங்களே மெடிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க. அந்த ஒரு சின்ன பொண்ணு தான், சின்ன பொண்ணுடைய ஒரு தந்தையே மெடிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவர் தான். நம்ம ஜாதகத்துல ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிடுது துர்சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது செவ்வாய் கேது சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பிசாச யோகம்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு எல்லா டைம்லயுமே இது வந்து செவ்வாய் கேது சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜாதகத்துல பிறந்தோடனே இருந்தது. பட் அது எல்லா டைம்லயுமே அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரியான விஷயம் கேட்டா, அதற்குண்டான காலகட்டங்களிலே தசாபுத்திகளிலே ஒவ்வொரு பர்டிகுலர் பீரியட்ல தான் நமக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அது பொண்ணுக்கு பாவம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதை வந்து சாப்பிடாம சடன்லி வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், டாய்லெட் போயிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியா ரொம்ப கஷ்டமா பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்துட்டு, அப்போ வந்து இவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்தோம்னா சாப்பிடவே எதுவும் முடியாத சூழ்நிலை. அந்த பொண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு நிறைய வீட்டுல சாமான் காணாம போகுது. சாப்பிட்ற சாமான், சிக்கன் மாதிரி ஐட்டம் வச்சா மட்டும் காணாம போகுதா, மீட் மாதிரி ஏதாவது நான் வெஜிடேரியன் ஐட்டம் வச்சா காணாம போகுது, முட்டை வச்சா காணாம போகுது அப்படின்னு. இவங்க வந்து சிசிடிவி மாதிரி அதுக்காக வச்சுட்டு அதே மாதிரி கேமராலாம் வச்சு ஒளிஞ்சிருந்து பார்த்தா, சம்டைம்ஸ் போய் அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா எடுத்து கடன்னு உள்ள போட்டுக்கிறா அப்படின்ற மாதிரியான விஷயம். டக்குன்னு எடுத்தோன்னே எனக்கு சொல்லும்பொழுது அது எப்படி உள்ள போச்சுன்னே தெரியல, நான் கேமரால ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. நமக்கு வந்து இது நம்ப முடியற விஷயம் தான். இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு அப்படின்னும் போது நமக்கு அது ஒரு அதே மாதிரி ஒரு உருவம் மட்டும் மேல வந்து அவளை வந்து தாக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இதை வந்து ஒரு சாத்தன் மாதிரி கரிங்குட்டின்லாம் சொல்லுவாங்களாம். ஸோ அது மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்மளோடலே, பூதகணங்கள், யக்ஷினிகள், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது மாதிரியான ஒரு விஷயமா தாக்குது. இதை நாங்கள் போட்டோவே எடுத்து வச்சிருந்தோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவளை வந்து தலையில இப்படின்னு திருப்பறா, இங்கெல்லாம் வந்து ரெட் மார்க்கிங்ஸ் வந்துடுது ஃபுல்லா. இதெல்லாமே வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான சூழ்நிலை. ஸோ அந்த குழந்தையோட எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்கள். பட் சைமல்டேனியஸ்லி வந்து அந்த ஜாதகப்படியான ஒரு விஷயமாகவும் மற்ற விஷயங்களாகவும் வந்து சைமல்டேனியஸா அந்த சின்ன பொண்ணு அப்படின்றது ட்ராமாவா அது வந்து டோட்டலா அவளோட மைண்ட்ல பதிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெராப்பியும் கண்டிப்பா அதை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான விஷயமாக இப்போ இதுல வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த இறை உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எல்லாரும் கோயிலுக்கு போறோம் பண்றோம் அப்படின்னு, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ட்ராமா அப்படின்றத, இப்போ நம்ம ட்ராமா அப்படின்னு பேசும்போது நமக்கு வந்து நிறைய இப்போ அந்த சொல்லியிருந்தோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து சின்ன வயசுலயே ஏதாவது ஒரு மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு ட்ராமா இருக்கும். நமக்கே தெரியாம ஆகக்கூடிய ட்ராமா அப்படின்றது நம்ம சப்கான்சியஸா அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல அதிர்ச்சி, நம்ம வந்து அம்மா அப்பா கிட்ட பார்த்த விஷயங்களா இருக்கலாம், எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய பார்த்த விஷயங்களா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையிலே நடந்த விஷயங்களா இருக்கலாம். எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ட்ராமாவை வந்து சுமந்துகிட்டே தான் இருப்போம். அது நம்ம வந்து வெளி உலகத்துல நம்ம வேற மாதிரியான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருந்தாலும் அது எப்போ வெளிப்படணுமோ, எந்த மாதிரியான நம்மளுடைய பிஹேவியர்ல அது வெளிப்படணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமா வெளிப்பட்டு தான் ஆகும் இல்லையா? எல்லாருக்குமே அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆகும்பொழுது சில டைம்ல நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது. சில பேருக்கு வந்து நான் இவ்வளவு நாளா சாமி கும்பிடுறேன், அந்த சாமி கும்பிடுறது வந்து கடவுள் எனக்கு பலிதம் தருகிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த சாமியை கும்பிட்டுட்டே இருந்தேன், எனக்கு எந்த ஒரு பலிதமுமே இல்லை, நான் வேற ஒரு கடவுள்கிட்ட போனேன், அங்க வந்து கும்பிட்டோன்னே எனக்கு வந்துருச்சு. இப்ப நிறைய அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். நிறைய கோயில்கள், நிறைய சித்தர்கள், நிறைய
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள், ஒவ்வொரு விதமான ஒரு பலிதம் அப்படின்ற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்து பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்தில் எடுத்தோம்னா இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கு, பலன தெய்வம்னு ஒன்று இருக்கு, தர்ம தெய்வம்னு ஒன்று இருக்கு. இது மூணுத்தையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எதுக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட இஷ்ட தெய்வம் வேற ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனா நம்ம ஜாதகத்துலன்னு ஒரு இஷ்ட தெய்வம், பலன தெய்வம், தர்ம தெய்வம்னு கொடுத்தது வந்து எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பூர்வ ஜென்மால இருந்து இந்த ஜென்மாக்கு நம்ம உதிக்கும் பொழுது அந்த ஒரு தெய்வமானது நமக்கு வந்து கண்டிப்பான முறையிலே இந்த ஜென்மத்துல உனக்கு இந்த பலனை கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா உட்காந்துருக்கு. எப்படி நம்மளுடைய குலதெய்வம் வந்து ஒரு டிஎன்ஏல வந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்றோமோ காலகாலமா, அது மாதிரியான ஒரு விஷயமாக இது இருக்கு. ஸோ அப்ப அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம வந்து வழிபட்டு அது மாதிரியான ஒரு விதமாக போனோம் என்றால் அதற்குண்டான ஒரு பலன் அப்படின்றது. தர்ம தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ரைட்டியஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு தார்மிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு. பலன தெய்வங்கிறது கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம வந்து போய் வழிபடுறது இந்த மாதிரியான விஷயம். இந்த பலன தெய்வம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். ஜென்ரலா எல்லாருக்குமே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு ட்ராமால இருக்கிறவங்களாகட்டும், இதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஹிப்னோதெரபி மூலமாக நம்ம வந்து சரி பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஓகே, மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்க சொன்ன அந்த ட்ராமா அப்படின்றது அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல சரியான ஒரு பேரண்டிங் இல்லாம நடக்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு. அந்த ஒரு சரியான ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படின்றது இல்லை. இதை பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சே பண்ணுவாங்கன்றது கிடையாது, தெரியல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாததுனால அவங்க சின்ன பசங்க முன்னாடியே சண்டை போடுறது, அவங்களுக்கு அவங்களால கேட்கவே முடியாத சில வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நெகட்டிவா மைண்ட்ல பதிவாகிக்கிட்டே வருது. அப்போ அந்த பதிவுகள் எல்லாமே வந்து ஒரு ட்ராமாட்டிக் இன்சிடென்ட்ஸா வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுது. அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த இன்சிடென்ட்ஸும் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ மோஸ்டா இந்த மாதிரி ட்ராமால மாட்டினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரு 7-8 வயசு அந்த மாதிரியான ஒரு பீரியட்ல இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் அந்த எர்லியர் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அந்த ட்ராமா எப்போ நடந்துச்சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து அதை வந்து நம்மளால மாற்ற முடியாது, ஆனா ரீஃப்ரேம் பண்ணலாம். எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த காலத்தை மாற்றவே முடியாது, அது நடந்துச்சு அவ்வளவுதான். நம்ம வந்து சொல்ற மாதிரி கர்மா அப்படின்ற வேண்டியதுதான். ஆனா நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்றத நம்மளால மாற்ற முடியும். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியலன்ற போது கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆமா எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாலே முக்கால்வாசி பிரச்சனை காலி ஆயிடும். ஆனா யாராலையும் அக்செப்டே பண்ணிக்க முடியல. எனக்கு எப்படி அது நடந்துச்சு, நான் என்ன பாவம் பண்ணேன், யாருக்குமே அவங்க கர்மா என்னன்றது தெரியாது, முற்பிறவை என்னன்றது தெரியாதுன்றதுனால எனக்கே அந்த மாதிரி தான் நடக்கும். இப்படியே பேசி அவங்க அந்த ட்ராமாவை அப்படியே உள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள அந்த ஹிப்னடைஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ண வச்சு அதை அப்படியே ரீஃப்ரேம் பண்றோம். ஸோ ரீஃப்ரேம் பண்ணும்போது அந்த 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 பாதிப்பினால ஏற்பட்ட மைண்ட் அந்த மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆக ஆரம்பிக்குது. இது மாதிரி நான் நிறைய பார்க்கறது உண்டு. இது வந்து ஜெனரல் ட்ராமாக்கு. ஆமா, ஓகே. ஸோ இதே மாதிரி தான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனசு எங்கேயோ போய் சிக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து விட்டாலே போதும். இப்போ இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள், அந்த தெய்வத்துக்கு வந்து அது இப்ப தெய்வம் வந்து நிறைய பேர் தெய்வம் கூட இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் வந்து நிறைய இறை வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த இறை என்னுடன் இருக்கிற மாதிரி நான் ஒரு சில டைம்ல இப்ப முருக பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப முருக பக்தர்கள் எல்லாமே வந்து முருகர் என்கிட்ட ஏதோ ஒரு விதத்துல ஒரு செய்தி சொல்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக திடமாக நம்பக்கூடியவர்களும் உணரக்கூடியவர்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் முருகன், நிறைய ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு தெய்வம் என்னோட இருக்கா இல்லையா எனக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து தெய்வம் இல்லையா, எனக்கு வந்து இன்னும் வந்து நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான இதுதான் வந்து ஒரு குயரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம வந்து இந்த ஹிப்னோதெரபி மூலமா அவங்களோட லைஃப் சேஞ்சிங்கா நமக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல ஒரு தெய்வம், அந்த தெய்வ உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் தெய்வத்தின் நிலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் இரண்டரை கலப்பதற்கு நாம எந்த மாதிரி விஷயமா நம்ம வந்து நீங்க சொன்னது வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த ஹிப்னோட்டிசம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் ஹிப்னோதெரபி அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த மாதிரி கிளினிக்கல் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்க வந்து யூஆர் டூயிங் இட் இல்லையா, இப்போ அந்த கிளினிக்கல் ஹிப்னோதெரபி. ஸோ அப்போ அது மாதிரி நம்ம வந்து ஒருத்தரை நம்ம எந்த மாதிரியாக நம்ம செய்யணும். இப்போ அதுதான் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம கிளியர் பண்ணோம்னா, இட்ஸ் நாட் லைக் சீங் இன் அ மூவி. இப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து கண்ணால் அப்படியே பார்த்துட்டே அவங்களை அப்படியே மயக்கி கீழே விழ வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது வந்து பியூர்லி வித்தவுட் மெடிசன்ஸ், வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ், அவ்வளவுதான். சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அந்த ஒரு விஷயம் தான் சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி இந்த இறை உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நமக்கு வந்து ஃபீல் பண்றதுக்கு எப்படி வந்து இது ஹெல்ப் பண்ணும்? இது வந்து நம்ம வந்து ஒரு தெராபிஸ்ட் மாதிரி இருக்கிறவர்கள் கிட்ட வந்துதான் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே அது ஒரு 10% ஒரு டவுட் இருக்கும் தெரியுமா? சோ இது ஏதாவது ஒரு விதத்துல நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு, அந்த கன்ஃபர்மேஷன் அவங்களே பண்ணிக்க முடியுமா?
இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஜெனரலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. அவருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ரொம்ப ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சனால ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவருக்கு ஜென்ரலாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் எப்படின்னா அவங்களுக்கு பர்சானிஃபிகேஷன், அதாவது அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்றபடி நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து ஒப்பிக்கிறதோ இல்லாட்டி அதை அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறதோ கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் வந்து ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன், பெருமாள் பக்தர் அவர். அதனால அந்த பக்தியவே வந்து எமோஷனில் மிக்ஸ் பண்ணி அவரை ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனேன். ஓகே, அப்படி கொண்டு போயிட்டு அதுல எமோஷனல் மிக்ஸ் பண்றதுன்னா ஒரு உதாரணமா ஏதாவது உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா அவர் ஹிப்னாடைஸ் பண்ணா அந்த ஸ்டேட்டுக்கு ஈஸியா போயிடுவாரு. சில சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் பொழுது அவரால் அந்த ஸ்டேட்டுக்கே போக முடியாது. அவர் ஒத்துழைப்பு கொடுக்காம நம்ம பண்ணவே முடியாது. மருந்து கொடுத்து கொண்டு போற விஷயம் கிடையாது. அப்ப நான் என்ன சொன்னேன், சரி ஓகே பரவாயில்ல, பதட்டமா இருக்கீங்க, டென்ஷனா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணு மூடி உட்காந்துட்டு, நீங்க வந்து வழக்கமா போற பெருமாள் கோயிலுக்கு அப்படியே போறது அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த மாதிரி அவர் அந்த கோயிலுக்கு போறது, ஏன்னா அவரு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அங்க போனாதான் மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்றதுனால அதை அப்படியே அவரை விஷுவலைஸ் பண்ண சொல்லி அப்படியே கொண்டு போக ஆரம்பிச்சேன். அப்போ வந்து இம்மீடியட்டா மைண்ட் அவருக்கு காம் டவுன் ஆயிடுச்சு, நல்ல டீப் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சாரு. இது மாதிரி அடுத்தடுத்து நான் சில விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அவருக்கு. அது அந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை ரிலேட் பண்ணியே வந்து அவர் அந்த தெரப்பி கொண்டு போறது அப்படின்றது. அப்போ ஒரு தடவை செய்யும் போது வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போயிட்டு நான் சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கண்ணில் வந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமா தண்ணி வருது, அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படி மாறிடுச்சு அவருக்கு. பார்க்கும் போதே தெரியுது ஏதோ வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காருன்றது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு நான் எழுப்புனதுக்கு அப்புறமா கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல வந்து தீட்சை எடுத்திருக்கேன். என்னுடைய ஜியட்ட வந்து நான் குருட்ட வந்து தீட்சை எடுத்திருக்கேன். அந்த தீட்சை எடுக்கும்போது எனக்கு ஒரு பரவச நிலை ஒன்று வந்துச்சு. ரொம்ப இது வரைக்கும் எங்கேயுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதே கிடையாது. அந்த தீட்சை எடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னையே நான் மறந்துட்டேன். நான்ற ஒரு தன்மை இல்லாம அந்த இறை உணர்வோட கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ எனக்கு ஏற்படுது சின்ன வயசுல. அதுக்கப்புறமா நான் எவ்வளவோ கோயில் போயிருக்கேன், நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், மைண்ட் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்ததே கிடையாது. 2வது முறையா இப்ப எனக்கு வந்துச்சு. ஓகே அப்படின்னாரு. என்னால நம்பவே முடியல. அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பரவசனையில நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லும் போதே இன்னும் அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு. அப்பதான் நான் வந்து ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து தியரிட்டிக்காவும் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கனால, ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் ரொம்ப டீப்பா இருக்கிறதுனால என்னால அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். தியானம் புக்கெல்லாம் எழுதிருக்கீங்க. ஆமா. ஸோ அதனால என்னால அதை ஈஸியா ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா அதை நான் ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். சரி இதுல என்னமோ ஒரு லிட்டலா வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா என்ன மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு வந்துருச்சு. உடனே அதை வச்சு அப்போ என்ன நடந்திருக்கும் அதை நான் ரிப்பீட்டடா நான் வந்து வேற வேற ஆட்களுக்கு நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எக்ஸாக்டா நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாமே பண்ணி அதை ஒர்க் பண்ணி பார்த்து தியரிட்டிக்கலாவும் நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணேன், ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஹிப்னாசிஸ் மூலமா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது, ஹிப்னாசிஸ் மூலமா ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது, ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு ஹிப்னாசிஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படி கொண்டு வந்தேன். பேசிக் இப்போ நீங்க கேட்ட மாதிரி பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா மனம் தான். நீங்க ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, அரசியல்ல இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது மனம் தான். ஹிப்னாசிஸ் மூலமா அந்த மனசை எப்படி பயன்படுத்துறது, எப்படி நமக்கு தேவைக்கேற்றபடி அந்த மனசை மாற்றி அமைக்கிறதுன்றது ஹிப்னாசிஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவைக்கேற்றபடி அதை ஆன்மீக ரீதியாகவும் கொண்டு வர முடியும். அப்படிதான் வந்து அதை பண்ணேன். ஸோ இப்போ நீங்க கேட்ட அந்த விஷயம் எக்ஸாக்டா வந்து ஹிப்னாசிஸ்ல சாத்தியம். அது அவங்க செல்ஃபா அவங்க உணர்வதற்குண்டான ஒரு வழி அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இப்போ ஏன்னா நாட் எவ்ரிபடி இஸ் ரெடி டு கம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே. எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து எல்லாரையுமே அவங்க ஒரு தெராப்பி மூலமா அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, பர்டிகுலர்லி நோயினா நிறைய பேருக்கு அதுக்கு ரெடியா இருப்பாங்க. நமக்கு அது ஸ்பிரிச்சுவல் அது மாதிரியான விஷயத்துக்கு நம்ம ஒரு இடத்துல போயிட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க.
ஸோ அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல அவங்கவங்க உணர்வுதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்சஸ், ஒரு செட் ஆஃப் எவிடன்சஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஆஸ் அன் ஹிப்னோதெராபிஸ்ட் மைண்ட் ரிலேட்டட் விஷயங்கள்ல நம்ம வந்து முழுமையாக அதை பத்தி தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாதான் நீங்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ அந்த மாதிரியா இருக்கும்போது இந்த ஒரு நிலையை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த இறையருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 1.25 லட்சம் சொன்னா நம்மளுடைய 72,000 நாடிகளில் போய் சேரும் அப்படின்னு சூஷ்ம நாடிகளில் போய் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய நாடிகளிலே வந்து நமக்கு வந்து போகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி நமக்கு செல்ஃபா எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ இதுதான் இப்ப நான் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு 1.25 லட்சம் பண்ணினவங்க கூட நிறைய பேர் திரும்ப வந்துட்டு நான் இதை பண்ணிட்டேன் எனக்கு கிடைச்சிருச்சுன்றது எனக்கு நான் இன்னும் உணரலை, எப்படி உணர்றது. நம்ம இல்லாதவர்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா வந்து கிடைச்சதா இல்லையான்னு தெரியல, எனக்கு வந்து பெரிய அளவுல எனக்கு அதுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் எனக்கு எதுவும் தோணலை. ஒரு சில டைம்ல வந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து வரல. ஒரு டைம் வந்தோடனே எனக்கு கரெக்டா அது நீங்க இப்ப சொன்ன மாதிரி அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மாதிரி வேணாம் விஷயமா வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் 1.25 லட்சம் பண்ணிட்டேன் எனக்கு சித்தி ஆயிடுச்சா, இது யார்கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஒரு மந்திரமும் 1.25 லட்சம் பண்ணா அப்படின்னு நம்மளுடைய கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கு. ஒரு 1.25 லட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நமக்கு டோட்டலா உள்ளுக்குள்ள எல்லா விஷயத்துக்குமே அது நம்ம வந்து பண்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பீஜமாகட்டும், ஒரு மந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயமா இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு இறையருள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஒரு இறை கூடையே இருக்கிறது, நம்ம கூடையே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமும் செல்ஃபா எப்படி நம்ம வந்து உணருதல் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு நம்ம வர முடியும், ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு எப்படி வர முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தியானம் பண்ணலாம். தியானத்தை செல்ஃபா பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தியானம் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு கேள்வியாக அவங்க வைக்கலாம். எக்ஸாக்டா அவங்களுக்கு என்ன அந்த தேவையோ அதுக்கான ஏதாவது ஒரு சைன் வந்து இன்டர்னலா காட்டுற மாதிரி ஒரு கேள்வி வச்சு நல்ல ஒரு ஆழ்நிலை தியானம் அவங்களால பண்ண முடியும்னா தியானத்துல அவங்களுக்கு கண்டிப்பா பதில் வரும். ஏன்னா தியானத்துல தான் மனம் வந்து ரொம்ப ஆழ்நிலைக்கு போகும். இப்போ அவங்க சொல்ற விஷயம், பேசுற விஷயம் எல்லாமே வந்து கான்சியஸா பீட்டா ஸ்டேட்ல இருப்பாங்க. மெடிடேஷன்லாம் போனீங்கன்னா ஆல்ஃபா போகும், இன்னும் டீப்பா போனா தீட்டா வரைக்கும் கூட போகலாம். அப்போ அந்த நிலையில இருக்கும்போது உங்களுக்கு சரியான பதில் தான் கிடைக்கும். அங்க வந்து தவறாகாது, சரியான பதில் அந்த இடத்துல வரும். அது பண்றது மூலமாக அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அவங்க பண்ணிக்க முடியும். அது பாசிபிள். இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட அந்த எக்ஸாக்டா இப்போ அவங்களுக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த உண்மையிலே இது வந்திருக்கா இல்லையா அப்படின்றத தெரியணும்னா அதை வந்து ஒரு கேள்வியாக வச்சு அவங்களுக்கு வந்து கனவுல பதில் கிடைக்கும். ஸோ அப்போ டெல்டா ஸ்டேட்ல இருப்பாங்க. ஆமா, சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் மாதிரி தான் அது மாதிரியும் அவங்க பண்ணிக்கலாம். வேதங்கள்ல வேற ஏதாவது ஒரு பழைய கிரந்தங்கள்ல இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு தெய்வம் உள்ள வந்திருக்குன்றத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஏதாவது எக்ஸ்டர்னலா ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கு? ஆக்சுவலி எனக்கு அது தெரிந்த அது மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு மெத்தட் எல்லாமே நமக்கு வந்து வேதங்கள் வராது. வேதங்கள்ல வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு நிலையிலே இந்த ஒரு தெய்வ நிலை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி உணருதல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து வேற மாதிரியான விஷயங்களாக சொல்லியிருப்பார்கள். அதை நம்ம வந்து டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சது மாதிரி. இப்பெல்லாம் நிறைய வந்து இந்த ஒரு இடத்துல வந்து எனர்ஜி நல்லா இருக்கா இல்லையான்றதுக்காக வந்து தண்ணிக்குள்ளார எலுமிச்சம்பழம் போட்டு வைங்க, அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் சாத்தியம் தானா? ஜென்ரலா நமக்கு வந்து இந்த லெமன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நமக்கு பாரம்பரியமாவே நம்ம வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. சில விஷயங்கள் வந்து நெகட்டிவ் ரிமூவல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதை வந்து ஈஸியா அது நெகட்டிவிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் சொல்றாங்க. பட் அது ரொம்ப நம்ம மேஜிக்கலா எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து இது மூலமா நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை தண்ணியில போட்டு வச்சுட்டோம்னா இங்க இருக்கிற எல்லா நெகட்டிவ் விஷயமே போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வந்து சயின்டிபிக்கலா பார்க்கும்போது இந்த ஏரியாவுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த நெகட்டிவிட்டியை போக்குவதற்கு உண்டான கருவிகள்லாம் இப்ப வந்துருச்சு. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவ்வளவு இருக்கு அப்படின்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கும் கருவிகள் வந்துருச்சு. ஈவன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்து படங்களுக்கு எல்லாம் கூட நீங்க வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த டிமாண்டி காலனி மாதிரி வேற ஏதாவது படங்களுக்கு எல்லாம் கொடுக்குறது. ஸோ இப்போ அது மாதிரியான விஷயமா பார்க்கும்போது அது எல்லாமே இப்போ மெஷர் பண்றதுக்கு அந்த அவுட்டர் ஸ்பிரிட்ஸ் மெஷர் பண்றதுக்கு எல்லாமே இப்போ வந்து நிறைய இது வந்துருச்சு இல்லையா உங்களுக்கு. அது மாதிரியெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான விஷயமாக. ஸோ அந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் போடுறதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளை தாக்கு பிழைக்க நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். அதே மாதிரி வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம தேசி பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம சும்மா தண்ணியில போடுறதுக்கு தான் அந்த மாதிரியான விஷயமா சொன்னேன். ஆனா அதை மந்திரோபதேசம் செய்து நம்ம வந்து வைத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா அது வேற மாதிரியான வித்தைகள் செய்யக்கூடியதாக இருக்கும், மிகப்பெரிய வித்தைகள் செய்யக்கூடியதா இருக்கும்.
அந்த மந்திர சக்தி எல்லாமே ஒரு தெய்வத்துடைய ஒரு உடம்புல நம்ம வந்து கருங்கல்ல ஏன் நம்ம வந்து கருங்கல்ல மந்திரம் சொல்றோம், ஏன் நம்ம வந்து ஒரு மார்பிள்ல சொல்றோம், மார்பிள்ல சொல்றாங்க. இப்ப சாய்பாபா எல்லாம் நிறைய மார்பிள் இருக்கு, வடநாட்டுல இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய மார்பிள் இருக்கு. ஆனா மார்பிளை விட அதிகமா நமக்கு சக்தியை உள்வாங்கி கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது கருங்கல். ஸோ அப்போ அந்த கருங்கல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, திண்ணையில படுக்காதரா, திண்ணையில வெறும் திண்ணையில படுக்காதரா, எதையாவது விரிச்சு படு அப்படின்னுவாங்க. ஏன்னா திண்ணையில படுக்கிறோம் இல்ல பாறையில படுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா, பாறையிலேயே படுத்து கிடப்பான் அவன் எப்ப பார்த்தாலும், அதனாலதான் போய் சேர்ந்துட்டான்னு சொல்றவங்க எல்லாம் நம்ம வந்து கிராமத்துல எல்லாம் போய் பார்க்கும்போது நிறைய இந்த சும்மா திரியிற பசங்க அப்படின்னு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த எப்ப பார்த்தாலும் பாறையிலேயே படுத்து கிடப்பான் அப்படிம்பாங்க. அது மாதிரி படுப்பவர்கள் எல்லாம் உயிர் சக்தியை வந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடியது, ரொம்ப ஈஸியா அதை எடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப அது அவங்களுக்கு வந்து சாதாரணமாவே தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து மூதாட்டிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபோர் சைட் இருக்கு, எல்லா விஷயமுமே தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ இப்போ அது வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அது மாதிரி அது உள்வாங்கி கொள்ளக்கூடியது. அதே பாறையிலே நாம் அந்த பாறையை வந்து நம்ம வந்து சிலையாக வடித்து அதற்குண்டான எல்லா விதமான உயிர் கொடுப்பதும் நவத்வாரங்களையும் நம்ம திறக்கிறோம். மனிதர்களுக்கு எப்படி நவத்வாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதோ, அதை தெய்வமாக மாற்றி நவத்வாரங்களையும் திறப்போம். அந்த நவத்வாரங்களையும் திறப்பதற்கான ஒரு விஷயமாக சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த நவத்வாரங்களையுமே திறந்து நாம் அந்த தெய்வத்திடம் நம்ம ஒரு மந்திரங்களை சொல்றோம், ஒரு அர்ச்சனை பண்றோம், அல்லது வந்து பல்வேறு விதமான மந்திரங்களை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த பல்வேறு விதமான மந்திரங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ சொல்லும் பொழுது அது எல்லாமே உள்வாங்கி இருக்கும். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மாலையா சில பேர் போட்டுட்டு அதை திருப்பி வாங்கிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா பர்டிகுலரா இதுல மேக்சிமம் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது மாதிரியான எலுமிச்சம்பழம் மாலையை வந்து கட்டக்கூடியது நூல், நார்மல் நூல் இருக்கு இல்லையா, அது மாதிரியா இல்லாம நம்ம நார்மலா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருந்திருக்கும் போது நார்ல கட்டுவாங்கல்ல பூவெல்லாம், அது மாதிரி நாரில் தொடுத்த ஒரு எலுமிச்சை மாலையாக இருந்து நம் கைப்பட்டு இருக்க வேண்டும், நம்மளோட எனர்ஜி அதுல போயிருக்கணும். அதை அப்படியே கொண்டு போய் அம்பாளுக்கோ அல்லது அம்மனுக்கோ நம்ம வந்து சாற்றி விட்டு அதையே நாம் திரும்பி எடுத்துக்கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயம், அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜென்ரலா அதை வாங்கி அப்படியே தண்ணியில போட்டு வைக்கிறதுனால அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது வந்து அது வந்து டவுட்ஃபுல் தான். இப்ப ஃபுல்லா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே உள்வாங்கி கொண்டு இருக்கிறது, நாம போய் முறையிடும் பொழுது எப்படி ஒவ்வொருத்தருக்குமே அதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறது அப்படின் போது அதோடைய கதிர்வீச்சுக்கள் நம்ம மேல படுறது. அந்த கர்ப்ப கிரகத்துக்கு கொஞ்சம் முன்னால, ஏன் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போக கூடாது அப்படின்றனால அதுதான் காரணம். சில பேருக்கு அடிச்சிடும், அது இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சும்மா அவங்க போய் அங்க போய் நின்னுக்கிறோம், நான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக என்னால் எல்லாம் இது பண்ண முடியும். எல்லாருமே அது மாதிரியான சில நியம நிஷ்டைகள் இருக்கிறது, அதை ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் அது பக்கத்துல போகணும். இப்ப நான் இந்த வாராகி கோயிலுக்கு வந்து போறது வரைக்கும் பார்த்தோம்னா, உட்காந்து சொல்லும் பொழுது எப்பொழுது நான் போகும்பொழுதுமே அந்த வாராகிக்கு என்று ஒரு 128 நாமாக்கள் இருக்கின்றன வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா இருக்கிற அஷ்டோத்திரமா இல்லாம வேற நாமாக்கள். ஸோ அப்ப அந்த வேற நாமாக்களை சொல்லி அவளை வழிபடுவது அப்படிங்கிறது, அது குறிப்பிட்ட சில விஷயங்களை கடந்திருந்தால் அந்த ஒரு நாமாக்களை நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி நம்ம வந்து சொல்றது உண்டு. என்னால வந்து லிட்டரலாவே அதை வந்து அவ வந்து அதுக்கு பேசுற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் என்னால் வந்து பல முறையே உணர்ந்திருக்கிறேன். பேசுற மாதிரினா இப்போ நாட்லிக்கு நம்ம 2 பேர் பேசிக்கிற மாதிரி இல்லை. அது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து அவள்கிட்ட நம்ம சொல்றோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து நினைக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணிடுச்சு, அப்ப அடுத்த உத்தரவு இதை செய், இது போறோம். அதே மாதிரி வந்து இல்ல இது போறோம், நீ இங்க வந்தது போதும், இனிமே நீ வந்து உன் வேலையை பாரு, நான் அங்க வந்து இருக்கேன், அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அங்கிருந்து வந்துட்டோம். ஒரு 1 இயர் நம்ம ஃபுல்லா அங்கே தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குண்டான நம்மளுடைய தேவை அங்கே முடிந்து போய்விட்டது என்று தெரிந்து விட்டது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்தாச்சு. அடுத்தது வந்து இந்த இப்ப இது நம்ம வந்து சொல்றோம்ல, ஒரு ஹையர் லெவல்ல இப்ப பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது, சில பேருக்கு அந்த பூர்வ ஜென்மத்துல இப்ப நம்ம வந்து அகைன் நம்ம ஜாதகம் அப்படின்னு பார்த்தாலே இந்த பூர்வ ஜென்மத்தோட விஷயம் தான் நம்ம வந்து ஜாதகம் சொல்லலாம். இப்போ ஹிப்னோதெரபியோ இல்ல ஹிப்னோட்டிசமோ இது மாதிரியான விஷயமுமே நம்ம வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஹிப்னோதெரபியில இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலி, நான் வந்து சில பேருக்கு நினைப்பு இருக்கும், நான் வந்து இப்போ முன்னால வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தேன், ஒரு பெரிய லெவல்ல இருந்தேன், அந்த மாதிரியான விஷயமெல்லாம் சில பேருக்கு நினைக்க தோன்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி இருப்பவர்களையோ அல்லது நான் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியணும். இப்போ சில பேர் நினைச்சுப்பாங்க, எனக்கு வந்து நான் என்ன இதோ தெரியல, எனக்கு நான் காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போன ஜென்மத்துல அவங்க என்ன மாதிரியான விஷயம் இருந்தாங்க, அப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, அதனால அவங்க இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ம வந்து இந்த ஆழ்நிலை விஷயங்கள் மூலமாக நம்ம வந்து கொண்டு வந்துட முடியுமா. இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப வருஷமா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, இது ரொம்ப பிரபலமானது வந்து டாக்டர் பிரைன் வேஸ் அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அவர் வந்து ஹிப்னோதெரபிஸ்ட்.
அவர் வந்து மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதில் வந்து அவருடைய பேஷண்ட்டை ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஆக்சுவலாக ஏஜ் ரிக்ரெஷன்றது ஹிப்னோதெரப்பியில் உண்டு. ஏஜ் ரிக்ரெஷன் பண்ணிகிட்டே போகும்போது தான் அவங்கள அறியாமலே வந்து அவங்க பாஸ்ட் லைஃபுக்கே போயிட்டாங்க. அப்புறம் தான் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சு அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ண ஆரம்பிச்சு அது அந்த அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியே வந்து அந்த புக்காக வந்திருக்கும். இது வந்து உலகம் முழுக்க அப்புறம் ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்டர் பிரைன் வீஸ்ன்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன். அப்புறமா டாக்டர் மைக்கேல் நியூட்டன் சொல்லிட்டு இன்னொருத்தர், அவரும் இந்த பாஸ்ட் லைஃப் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து பாசிபிள் தான் அப்படின்றது தெரியுது. இப்போ என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹிப்னோசிஸில் பாஸ்ட் லைஃப் போக முடியுமான்னா போக முடியும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த பாஸ்ட் லைஃப் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் ஹிப்னாட்டிக் ஸ்டேட் தேவை. ஹிப்னோசிஸ்லேயே வந்து லைட் ட்ரான்ஸ், மீடியம் ட்ரான்ஸ், டீப் ட்ரான்ஸ். நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா யாருக்காவது? பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எல்லாருக்குமே வந்து அது அப்போதான் நான் தெரிஞ்சது எனக்கு. என்னன்னா ஒரு சில பேரால டீப் ட்ரான்ஸ் போக முடியுது. அவங்கள கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணி டீப் ட்ரான்ஸ் கொண்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் லைக் சம்னாமலிஸ்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு டீப்பர் லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களால பாஸ்ட் லைஃப் போக முடியுது. ஆனால் எல்லாராலையும் போக முடியல. இப்போ நான் ரெகுலராக தெரப்பி பண்ணுறதுலாம் மீடியம் ட்ரான்ஸே போதும். சம்டைம்ஸ் லைட் ட்ரான்ஸும் தேவைப்படும். மீடியம் ட்ரான்ஸ் வச்சு தெரப்பிட்டிக்கலாக எல்லாமே செஞ்சிட முடியும். ஆனால் பாஸ்ட் லைஃப் போகிறதுக்கு ரொம்ப டீப்பர் லெவல் போகணும். அப்போது அவங்களுக்கு பொறுமை இல்லை. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன, நான் இப்போ ஆக்சுவலாக பாஸ்ட் லைஃப் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னாலுமே கூட உண்மையிலேயே அவங்க பாஸ்ட் லைஃபுக்கு தான் போகிறாங்களான்னு சொல்லிட முடியாது. அவங்க பாட்டுக்கு உள்ள சப்கான்சியஸ்ல பதிவான சில படங்கள்ல பார்த்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் கதை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவங்களுடைய கற்பனையெல்லாம் அவங்க ஏதாவது சின்ன வயசுல ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கற்பனையெல்லாம் சேர்த்து வச்சு நான் இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஹிப்னோசிஸ்ல பண்ண முடியாது. ஆமா, அவங்க அந்த மாதிரி உண்மையை சொல்றாங்களா இல்லையா வெரிஃபை பண்ண முடியாது. வேற விதமான வெரிஃபிகேஷன்ன்றது உண்டு. அதாவது எப்படின்னா, இப்ப என்னுடைய நான் மாஸ்டர் கிட்ட நம்ம அந்த லாஸ்ட் டைம்ல அந்த மியூஸ்ல பார்த்தோமே, அதை வச்சு நம்ம பண்ணிட முடியும் இல்லையா? அது மாதிரி பண்ண முடியாது. த்ரூ பிரெயின் வேவ்ஸ் அந்த மாதிரி பண்ணிட முடியாதா? பிரெயின் வேவ்ஸ்ல இருக்கும்போது அவங்க டீப்பர் ஸ்டேட்டுக்கு போறாங்கன்னா ஓரளவுக்கு வந்து அது இப்ப நம்ம வந்து டெல்டா லெவல்ல இருக்காங்களான்றது பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா நீ இப்ப சொல்ற மாதிரி இல்ல காமா லெவல்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி வருதுன்ற மாதிரியான விஷயமா கூட நம்ம வந்து எடுக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அவங்க வந்து அங்க போகாமலே இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பண்ணும்போது அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம அதை மியூஸ் வச்சுட்டே ஒவ்வொரு மந்த்ராஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயமா கொண்டு வருது அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹெட்பேண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஹெட்பேண்ட்ஸ் அதுவே நான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஹெட்பேண்ட்ஸ் வச்சுட்டே நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ஒவ்வொரு மந்த்ராஸ்ல என்னென்ன மாதிரியான ஒரு நிலையில் நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி, என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் இருக்குங்கிற மாதிரியான விஷயம்லாம் கூட நம்ம பண்ணுவோம். கண்டிப்பா அது கண்டிப்பா பண்ணுவோம். இப்போ இது சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆழ்நிலைக்கு போகல அப்படின்னா அவங்க வந்து உள்ள போயிட்டு கற்பனை செஞ்சு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அது மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய நடக்கும்போது ஓகே, அது வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம பண்ணுறதுக்கு சரி வராது. அண்டு டீப்பர் லெவல் போகிறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு செஷன்லேயே உட்கார்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது. அது ஆகும், ஒரு மோர் தேன் 10 சிட்டிங்ஸ் மேலேயே போயிடும் அவங்கள அந்த ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுன்றது. நிறைய பேருக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்லை எனக்கு இப்போவே பூர்வ ஜென்மத்தை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புத்திஸ்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க் கிட்டக்க சில விஷயங்கள் தியானத்துல இருந்து இனிஷியேஷன் எடுத்துருக்கீங்க இல்லையா? அது பண்ணிட்டேன். அவர் வந்து புத்திஸ்ட் மெத்தட்ல பாஸ்ட் லைஃப் பண்ணுவார். அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த பர்சனை வந்து பாஸ்ட் லைஃப்க்கு அனுப்பிட்டு அவர் கூட போவார். பாஸ்ட் லைஃப்க்கு அவர் சேர்ந்து டிராவல் பண்ணி அவரும் இவங்களும் ஒரே விஷயத்த பார்த்தாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க உண்மையிலேயே அங்க போறாங்களா இல்லையான்றத பின்னாடியே போய் பாக்குற மாதிரி. அவங்க கற்பனை பண்ணிட்டு சொல்றாங்களா இல்லாட்டி அவங்க சொல்றத வந்து ரியலான்றது இவரை வெரிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஓகே ஓகே. அந்த மாதிரி புத்திஸ்ட் மெத்தட்ல அது ஒரு நான் கத்துக்கல அது. ஸோ அதனால அது இருந்துச்சுன்னா அது பண்ண முடியும். அதுனா வெரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க உண்மையிலேயே வந்து கற்பனை பண்றாங்களா, உண்மையிலேயே அவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் இல்ல, அவருக்கு உயிரோட இல்ல. ஓகே ஓகே. ஸோ பட் ஆனால் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் பண்றாங்க. ஆமா. ஸோ அது மாதிரி நீங்க சொல்றது வந்து டைம் டிராவல் மாதிரி இருக்கு இல்லையா? டைம் டிராவல் மாதிரி இருக்கு. அவரு கூட போவாரு அப்படின்ற மாதிரி டைம் டிராவல் மாதிரி இருக்கு அந்த புத்திஸ்ட். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஹைலி ட்ரெயின்டு புத்திஸ்ட் தாந்திரிக் டெக்னிக்ல ரொம்ப பயங்கரமான ட்ரைனிங் எடுத்த ஒரு மாங்க் அவர். ஸோ அதனால அவரால் அது பண்ண முடிஞ்சது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களால அது பண்ண முடியும்.
ஹிப்னோசிஸ்ல அது வந்து அந்த அளவுக்கு போய் செக் பண்றதுன்றது பாசிபிலிட்டி. அதனால சரி எதுக்கு தேவையில்லாம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்ட் லைஃப் அதனால தான் பண்றது. இப்போ நம்ம வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே கொண்டு வரது எல்லாமே நமக்கு வந்து அது வந்து இட் இஸ் நாட் எவிடென்ட் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா நம்ம? ஆமா, அந்த மாதிரி தான். இப்போ எவிடன்ஸ் பேஸ் அப்படின்னா இப்போ நான் என்னுடைய மாஸ்டர் ஒரு பாஸ்ட் லைஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேஸ் நாங்க இது பண்ணும்போது ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா ஒரு பர்சன் வந்து பாஸ்ட் லைஃப் கொண்டு போயிட்டு அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க, எந்த டேட்ல பிறந்தாங்க, இது எல்லாத்தையுமே வந்து கேட்டு நோட் பண்ணிக்கிட்டாங்க என்னுடைய மாஸ்டர். அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முழிச்சதுக்கு அப்புறமா அதை எழுதுனதெல்லாம் அப்படியே கொடுத்து இதை வந்து செக் பண்ணி பாருங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பர்சன் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல அந்த பீரியட்ல யார் யார் இருந்தாங்க, அவர் அந்த ஊருக்கு போனதே கிடையாது. ஓகே. அந்த இடத்துல அந்த கெசட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இவருடைய பேரு, இவருடைய அப்பா அம்மா பேரு, இவருடைய பசங்க பேரு அதெல்லாமே அவருக்கு மைண்ட்ல இருந்தது. அதை போய் அங்க போய் வெரிஃபை பண்றாரு, அது கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓகே. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷன் கிடையாது, எங்கேயுமே மைண்டுக்குள்ளார போகாது. கண்டிப்பா. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில வந்து அது வந்து கரெக்டா இருக்குன்றது அப்பதான் வந்து இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சதுன்னா நான் நம்புறது. நான் கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு நம்புறது கிடையாது, கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா. அதனாலதான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அது ஏத்துக்கக்கூடிய இது இருக்குன்னா பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். அந்த மாதிரி அனலைஸ் பண்றதுன்னா பாசிபிள், அப்படி வேணா பண்ண முடியும். சரி சரி. இப்போ ஜென்ரலா இப்போ இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ங்கிறது வந்து ப்ராக்டிகலி வந்து இப்போ இருக்கிறதுல வந்து நமக்கு எவிடன்ஸ் பேஸ்டே இல்லை. நீங்க வேணா தெரிஞ்சுக்கலாம், ஓகே இதுதான் அப்படின்னு, பட் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? நான் என்கிட்ட நிறைய பேர் இந்த பாஸ்ட் லைஃப் போயிட்டு அங்க என்ன நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாடி எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்ப நாடி பாக்குறதுல வந்து பார்த்தோம்னா நாடியில பொதுவா நமக்கு கேள்விப்பட்டவங்க வரைக்கும் இப்போ நம்ம கிட்ட வரக்கூடிய பல்வேறு மக்களுமே நான் நாடி பார்த்தேன், பூர்வ ஜென்ம பாபம்னு சொல்றாங்க, கர்மான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பூர்வ ஜென்மத்தோட கர்மா தான் இந்த ஜென்மாவோட ப்ளூ பிரிண்டா நமக்கு ஜாதகமா கிடைக்குது. அதுதான் சிம்பிள். பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன இது பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றது தான் நம்ம வந்து இந்த ஜென்மத்துல அதை தான் நம்ம வந்து ஜோதிஷம் அப்படின்றோம். அதாவது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் அது ஜோதிஷம் அப்படின்றத. ஜோதிஷ் அப்படிங்கிறது தான் அதோடைய பெயரே, சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்பொழுது ஜென்ரலா இப்போ நாடி பார்க்கறதுல 100 பேர் நாடி பார்த்தாலும் 100 பேருக்கும் கர்மா பூர்வ ஜென்மத்துல பண்ண பாபம் இது மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் நம்ம கிட்ட வந்திருக்கிற பல்வேறு நபர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுட்டு சொல்றோம். ஸோ அப்போ அந்த பூர்வ ஜென்மம் அப்படின்னும் போது அதுலயும் அந்த பூர்வ ஜென்மத்துல எங்க இருந்தோம், இந்த ஸ்ட்ரீட்ல இருந்தோமோ அது மாதிரியான பார்க்கக்கூடிய நிறைய காண்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் போய் பார்க்க முடியுமா? அப்படி யாராவது எவிடன்ஸ் பேஸ்டா போய் பார்த்திருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஜோதிடத்துல அது மாதிரியான வழி இருக்கிறது. நம்ம சொல்ற மாதிரி வந்து ஸ்ட்ரீட் எல்லாம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரீட் இது மாதிரியான விஷயமாலாம் இருக்காது. பட் பூர்வ ஜென்மால நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு பிறவி எடுத்திருப்போம், எந்த மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்திருப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். இன்னும் ரொம்ப டீப்பரா போனா அது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே சொல்ல முடியுமோ என்னமோ தெரியாது. பட் அந்த விஷயத்தளவுக்கு நான் வந்து தேர்ச்சி பெற்றவன் கிடையாது. பட் ஆனா பூர்வ ஜென்மாவோட விஷயம் தான் இது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து நம்ம சொல்லிட முடியும். நீங்க அகைன் சொன்ன மாதிரி தான் இப்ப வந்து இந்த ஜென்மத்துல என்ன இருக்கிற பிரச்சனையோ அதை சரி பண்றதுக்கு உண்டான விஷயமாக தான் பல்வேறு நபர்களுமே இருக்காங்கும் போது நம்ம பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்றது இல்லை. இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எதிர அது வந்து ஹிப்னோ தெராப்பியோ அல்லது வந்து ஜோதிடமோ அல்லது தாந்திரிகமோ எந்த மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்தாலுமே நாம வந்து அந்த ஒரு இப்போ நீங்க மேப் ஆஃப் கான்சியஸ்னஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த மேப் ஆஃப் கான்சியஸ்னஸ் பத்தி சொல்லும்போது அந்த மாதிரியான விஷயமா எப்பொழுதுமே நாம் நல்ல விஷயங்களை நல்ல இதை வந்துமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் அப்படின்றதுக்கு நம்ம ஈஸியாகவே போயிடலாம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவாவே சில பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மிகவும் கீழ்நிலைக்கு இருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹிப்னோ தெராப்பி மூலமா அவங்க எந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து அதெல்லாம் அஃபர்மேஷன் தானா, வேற வழி கிடையாதா? ஹிப்னோசிஸை பேஸ் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹிப்னோசிஸ், ஹெட்ரோ ஹிப்னோசிஸ். நீங்க அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் எடுக்கிறீங்களா? செல்ஃப் ஹிப்னோசிஸ்க்கு நான் கோர்சஸ் ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. ஆமா, ஆன்லைன் கோர்சஸ். நீங்க வந்து ரெக்கார்டடா எப்படி நீங்க வந்து டைரக்டா லைவா தான் ரெக்கார்டட் கோர்சஸ் எதுவுமே இல்ல. ரெக்கார்டட் கோர்சஸ் வேற, மெடிடேஷனுக்கு ஒரு சில ரெக்கார்டட் கோர்சஸ். இப்போ லைவ் அப்படிங்கிறது ஜூம்லயா எப்படி? ஆமா, ஆன்லைன் இதுல வந்து வீடியோ கால்லே வச்சு பண்ற மாதிரி. சோ அதுல வந்து அது எப்படி நீங்க வந்து வீக்லி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல? மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வீக்லி ஒன்ஸ் செஷன்ஸும் இருக்கும். ஓகே. சோ அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா வந்து எனக்கு டீடைல்ஸ் கொடுங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடலாம் கண்டிப்பான முறையில். ஸோ விருப்பப்பட்ட நபர்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க.
ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஹிப்னாசிஸ் மூலமா அவங்களை கொண்டு போறது. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பண்றது தான் அதுதான் ஹிப்னாசிஸ் ஆர் ஹெட்ரோ ஹிப்னாசிஸ் சொல்றது. அப்படி அவங்கள கொண்டு போயிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல இருந்து அவங்களுடைய எமோஷன்ஸ்ல இருந்து இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றது கொஞ்சம் ஈஸி. செல்ஃபா பண்றது கொஞ்சம் கஷ்டம், எல்லாராலையும் முடியாது. பட் ஆனா கண்டிப்பா பண்ண முடியும். பட் அந்த செல்ஃப் ஹிப்னோசிஸ் டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களால பண்ணிட முடியும். ஆமா, அந்த டெக்னிக்கை வச்சுட்டு அவங்களாவே அந்த செல்ஃப் ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்க அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸா சொல்ற விஷயங்கள் தான். இதே வந்து சஜஷன்ஸா சொன்னீங்கன்னா சப்கான்சியஸ் போறது. ஸோ அஃபர்மேஷன்ன்றது நீங்க வந்து கான்சியஸ் லெவல்ல பீட்டா ஸ்டேட்ல சொல்றது, சஜஷன்ஸ் அப்படின்றது ஆல்ஃபா ஸ்டேட்ல சொல்றது. என்னன்னா அப்போ அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போயிட்டு நீங்க அந்த இதை பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன்றது ஒரு அஃபர்மேஷன் தான். இதை நீங்க கான்சியஸா சொன்னீங்கன்னா நீங்க ஒரு 100 தடவை சொன்னீங்கன்னா ஒரு தடவை வேணா மனசுல பதியும். ஆனா ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல போயிட்டு அதே நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அதிகபட்சம் 90% உள்ள இறங்கும். அப்போ அஃபர்மேஷன்ஸே கூட நீங்க ஆழ்நிலைக்கு போயிட்டு பண்ணீங்கன்னா நல்ல வேலை. அதனாலதான் நான் வந்து பொதுவா இந்த மாதிரியான பதிவுகள் ஒரு சிலதெல்லாம் கொடுக்கும்போது மெயின் சேனல்ல வாமனன் சேகர் சேனல்ல கொடுக்கும்போது எதுவுமே நீங்க வந்து தூங்கி நல்ல தூக்கம் வர மாதிரியான டைம்ல இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு தூங்கிடுங்க. அதே மாதிரி எழுந்த உடனே ஃபுல்லா கலையறதுக்கு முன்னால உடனே இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு நடுவுல இந்த ஒரு பீரியடுக்குள்ள வந்து எடுத்து செல்போனை பாக்குறது, டிவியை பாக்குறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றது. ஸோ இது வந்து இட் இஸ் சம்வாட் ஈஸி மெத்தட் இல்லையா? ஓரளவுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ்ல இது கொஞ்சம் தானாவே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆமா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்து செல்ஃப் அதை பண்ணிக்கலாம். சரி, அதோட பெஸ்ட் தியானம் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே போதும். தியானம்னு ஒரு புக் எழுதிருக்கீங்க நீங்க. அந்த தியானம் அப்படின்ற புக் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அமேசான்ல எல்லாமே கிடைக்குமா எப்படி? அமேசான்லயும் இருக்கும். அந்த புக் எப்படி உங்களுக்கு ஈஸி டு டூ அப்படின்ற மாதிரி அதுல மாதிரியான ஒரு இருக்கா எப்படி? அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு தியானம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ற மாதிரியான கேள்வி பதில் தான். ஃபுல்லாவே கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ நான் வந்து பிகினர்ஸுக்கு மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் பண்ணது. ஸோ பிகினர்ஸ்க்கு தியானம்னா என்னன்னு தெரியும், அந்த தெளிவா புரிய வைக்கிறதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் அவங்களுக்கு நார்மலா அவங்களுக்கு என்னென்ன கேள்வி. நீங்க வந்து இந்த சயின்ஸ் பேஸ்டா எவிடன்ஸ் பேஸ்டா கொடுத்துருக்கீங்களா? ஆமா, நிறைய விஷயங்கள் வந்து தியானம் பண்ணும்போது மூளையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது எல்லாமே வச்சு பண்ணியிருப்பேன். பட் இது புக் வந்து இவர் ஹீலர் பாஸ்கர் அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணாரு. அவர் படிச்சுட்டு வந்து என்ன சொன்னார்னா, பிகினர்ஸை விட அட்வான்ஸ் ரொம்ப வருஷம் தியானம் பண்றவங்க இந்த புக்கை படிச்சு பாருங்க, அப்பதான் உண்மையிலேயே நீங்க சரியா தியானம் பண்றீங்களான்னு அப்பதான் தெரியும். ஏன்னா நம்ம தியானம் தான் பண்ணிட்டு இருக்கோமான்ற ஒரு டவுட்ல இருக்கும்போது சரியான ஒரு பலன் கிடைக்கிறது இல்லை. இது படிச்சு பார்க்கும்போது ஓகே உண்மையிலே இப்ப நம்ம தியானம் தான் பண்றோமா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான கேள்வி பதில்கள் தான் அந்த புத்தகத்துல முழுமையாக இருக்கும். சரி, நல்லது. நாம இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அடுத்தது நம்ம சொல்ற மாதிரி இந்த ஸ்ரீசக்கரம் ஆகட்டும், நாகரர்கள் ஆகட்டும், நம்ம மெயினா வந்து எல்லாருமே அந்த டூல் வச்சு நம்ம வந்து பண்ணி காட்டும்பொழுது அவங்களுக்கு அது என்ன ரிசல்ட் தெரியுதுங்கிறத அவங்க கண் கூட பார்ப்பாங்க. எப்படி இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழுது அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்றதாகட்டும், நாம வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வர அந்த வேவ் லிங்கோட மாற்றங்களாகட்டும், என்ன ஃப்ரீக்வன்சியில் போகுதுங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக என்ன ஸ்டேட்ல இருக்கோங்கிறது தெரியறதாகட்டும், அதை கண்டிப்பாக அனைவருமே அதை பார்க்கறதுக்கு விருப்பமாக இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக. நமஸ்காரம். நன்றி.